நால்வரால் பாடப்பெற்ற ஒரு ஸ்தலம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4 பேருமே இந்த கோயிலை பற்றி பதிகம் பாடியிருக்காங்க. பிற்கால சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கல்வெட்டுகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நடக்கிற விழாக்களும் ரொம்பவே சிறப்பான விழாக்கள். காவிரி ஆற்றின் கரையில், அதுவும் இந்த ஊரை சுற்றி 5 ஆறு ஓடுதுங்க. அரிசிலாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவேரி அப்படின்னு 5 ஆறுகள் ஒன்றாக இருக்குது இந்த ஊரை சுற்றி. கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு ஐயாரப்பர், திருவையாறு இல்லை திரு ஐயாறு அப்படின்னு அழைக்கப்படுற திருவையாறு கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்புக்களை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அழகான காணொலியை பார்த்துக்கிட்டே திருவையாருக்கு எப்படி போகிறது, அந்த கோயிலோட சிறப்புக்கள் என்ன, அந்த கோயிலில் நடைபெற விழாக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்க்கலாங்க. உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா கோயில் வளாகத்தில் நெல்மணிகளை கொட்டி காய வச்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்துலேயே யானையும் இருந்ததுங்க. ஒரு காலத்தில், ஏன் இன்றைக்குமே தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க திருவையாறில் இந்த யானையையும் நெல்லையும் பார்க்கும்போது, இலக்கியங்களில் தமிழர்கள் யானையையும் விவசாயத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது யானை கட்டி போரடித்தல் அப்படின்னு சொல்கிற ஒரு சொற்தொடர் தாங்க எனக்கு ஞாபகம் வருது. ஹலோ மக்களே, வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவிலையும், கும்பகோணத்திலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் அழகான காவிரி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள திருவையாறு அப்படின்ற ஒரு ஊரில் இருக்க ஐயாரப்பர் அப்படிங்கிற பஞ்சநதீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த அழகான திருவையாருக்கு போகணுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே தஞ்சாவூருக்கு வந்துடுங்க. நான் செங்கல்பட்டில் காலையில் 8:45க்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சேங்க. திடீர்னு பிளான் பண்ணதால் ட்ரெயின் ரிசர்வ் பண்ணல, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிதாங்க மக்களாக பயணம் செஞ்சேன். ரொம்ப போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் தஞ்சாவூரை நெருங்க இந்த விவசாய பூமியை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ட்ரெயினில் ஒரு ஜன்னல் ஓரமாகவோ இல்லை அந்த கதவோரமாகவோ உட்காந்துட்டு போகிறது எவ்வளவு சுகமாக இருக்குன்னு அது அனுபவிச்சாதாங்க தெரியும். தஞ்சாவூருக்கு ஒரு 2:15 வந்துட்டேங்க. வந்துட்டு வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு திருவையாருக்கு பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க. வெறும் 10 ரூபா தாங்க பஸ் கட்டணம் தஞ்சாவூர்லேருந்து திருவையார் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கெலாம் நான் திருவையாறு வந்துட்டேங்க. செங்கல்பட்டில் 8:45 மணிக்கு ஏறி திருவையாருக்கு 3:30 மணிக்கெலாம் வந்தாச்சுங்க. மெய்யழகன் படத்தில் கூட தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் நீடாமங்கலம் போகிறதுக்கு அரவிந்தசாமி கூட இந்த மாதிரி பஸ்ஸில் போயிருப்பார் இல்லைங்களா. 3:30 மணிக்கெலாம் திருவையாறு வந்தாச்சு. கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து 4:30 மணிக்கு தான் திறப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் திருவையாறுலேயே திருவையாருக்கே உரித்தான ஒரு காம்பினேஷனுக்கு போகலாமாங்க. மிக்சர், அல்வா, காஃபி. அசோக அல்வா தஞ்சாவூர் சைடில் மட்டுமே ரொம்ப பிரபலமான ஒன்று. திருவையாருக்கு தஞ்சாவூர் இல்லை கும்பகோணத்துலேருந்து நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலையில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. இறைவன் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆறுகள் ஓடும் இந்த ஊரில் இருக்கிறதால ஐயாரப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இறைவி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்வர்த்தினி அப்படின்னு சொல்கிறாங்க. தல விருட்சம் பார்த்திங்கன்னா வில்வமரம். தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய புஷ்கரணி மற்றும் காவிரி தாங்க தீர்த்தமாக இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முற்கால சோழர்களால் கட்டப்பட்டுள்ளது. கரிகார சோழனால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இவர்களோட கல்வெட்டுகளும் நிறையவே இருக்குங்க இங்கே.
அது மட்டும் இல்லாமல் கோயில் வளாகத்தில் 3 கோயில் இருக்குதுங்க. ஐயாரப்பர் கோயில் இல்லாமல் தென் கைலாயம், வட கைலாயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயிலுமே இந்த பிரதான கோயிலை ஒட்டின மாதிரி இருக்குங்க. ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனோட மனைவி கட்டியதுக்கான குறிப்புகளும், இன்னொரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனோட மனைவி கட்டியதற்கான குறிப்புகளும் இருக்குங்க. ரொம்ப ஒரு அழகான மாலை நேரம். கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சிருந்ததால் கண்ணுக்குமே ரொம்ப விருந்தாக இருந்ததுங்க. மனசுக்கு ஒரு அமைதியும் கண்ணுக்கு ஒரு விருந்தும் சொல்லவே தேவையில்லைங்க. இந்த கோயிலில் நிறைய விழாக்கள் நடக்கும். அப்பருக்கு கைலாய காட்சி கொடுத்ததா ஆடி மாதத்தில் விழா நடக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்திய தேவருக்கும் சுயம் பிரகாசை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்கிற காட்சி ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் திருமழைப்பாடி, அதாவது காவிரியோட இன்னொரு கரையில் அமைந்துள்ள திருமழைப்பாடியில் இருக்க சிவன் கோயிலில் திருமணம் நடக்குங்க. நந்தி தேவர் இங்கேருந்து போவார். பொண்ணு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா திருமழைப்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சித்திரை மாதத்தில் சப்தஸ்தானம், அதாவது இந்த திருவையாரை சுற்றியுள்ள 7 ஊர்களில் ஊர்வலமாக போவாங்க. 7 ஊர் வலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கைலாய காட்சி, அப்பருக்கு கைலாய காட்சி கொடுத்தல், நந்தி தேவர் திருமணம், 7 ஊர் சப்தஸ்தானம் அப்படிங்கிற ஊருக்கு சித்திரை மாதம் ஊர்வலமாக போடுற காட்சி. இந்த விழாக்கள்லாம் ரொம்பவே அருமையாக சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா பசுமடம் இருக்குது. யானைக்கு ஒரு அழகான அறை, அதுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒரு ஃபேன் கூட போட்டிருக்காங்க வெயில் காலத்தில் குளுமையாக வச்சுருக்கிறதுக்காக. கோயிலுக்கு சொந்தமான நிலத்திலிருந்து வர பயிர்களை ஸ்டோர் பண்ணி, அதாவது சேமித்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே தானிய கிடங்கு கூட இருக்குங்க. மழையில் வெயிலில் அதில் பாதுகாக்கிறதுக்காக தானிய கிடங்கு கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அன்னதானமும் போடுறாங்க. மதிய வேளையில் அன்னதானமும் இருக்குங்க. நால்வர் மட்டும் இல்லாமல் சேக்கிழார், அருணகிரிநாதர் இவர்களும் இந்த கோயிலை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புராண கதைகள் இந்த கோயிலை பற்றி சொல்கிறாங்க. தன்னோட அடியாரான நந்தி தேவரை சிவனே வந்து 5 தீர்த்தங்களால் நீராட்டுறாரு. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து ஐயாரப்பர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவாச்சாரியார் இங்கேருந்து காசிக்கு போயிட்டு திரும்ப வருவதற்கு காலதாமதம் ஆயிட்டதால் சிவனே அவரை பூஜை செய்து கொண்டு பூஜித்து கொண்டதா வரலாறு சொல்கிறாங்க. அதை வந்து மாணிக்க வாசகரும் அவரோட பாடல்களில் குறிப்பிட்டிருக்காரு. இப்போவும் பார்த்திங்கன்னா ஆத்ம பூஜை அப்படிங்கிற பேரில் ஒரு விழாவாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுகிறது. அதாவது சிவனே அவருக்கு பூஜை செய்து கொள்வதாக ஒரு விழா. அதே மாதிரி இங்கே இருந்த அவரோட அடியாரான நந்தி தேவருக்கு பக்கத்தில் இருந்த திருமழைப்பாடியில் சிவபெருமானோட முன்னிலையிலேயே திருமணம் நடத்தி வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த வைபவம் இப்போவுமே ஒவ்வொரு பங்குனி மாதம் நடக்குது. அதாவது நந்தி தேவர் மாப்பிள்ளை வீட்டார் திருவையாறிலிருந்து போகிறதாகவும், அங்கே பெண் வீட்டாரோட இடத்துல சுயப்பிரகாசை அப்படின்னு சொல்கிற பெண் இருக்கிற ஊரான திருமழைப்பாடியில் இப்போவுமே ஒவ்வொரு பங்குனி மாதமும், அதாவது பிப்ரவரி மாதத்தில் நந்தி தேவர் திருமணம் நடக்குதுங்க. சப்தஸ்தான விழா அப்படின்னா 7 ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவில் ஒன்றா இணைந்து 7 ஊர்களும் விமர்சையாக கொண்டாடுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்தாலுமே திருவையாறில் நடக்கிற இந்த சப்தஸ்தான விழா ரொம்பவே சிறப்புங்க. நந்தி தேவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 7 ஊர்களுக்கு ஊர்வலமாக போவாருங்க. திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்த்தானம், திருவையாறு, இது எல்லாமே சேர்ந்து தான் சப்தஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு ஊரில் இருந்துமே உற்சவமூர்த்திகள் அம்மனோட வந்துடுவாங்க. இந்த 7 ஊருமே ஒன்றா சேர்ந்து பல்லக்கில் 7 உற்சவமூர்த்திகள் வர்றது பார்க்குறதுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. வான வேடிக்கைகளோட விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஐயாரப்பருக்கு பூ போடுதல், அதாவது பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெறும்.
இந்த இடத்துல இருந்து ஐயாரா அப்படின்னு சொன்னால் எதிரொலிக்கும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் வாங்க. ஐயாரா, ஐயாரா. என்னால் அங்கேருந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்கோ கேட்குமான்னு தெரியல, பட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கோயில், 5 பிரகாரங்கள், 7 நிலை ராஜகோபுரம். நந்தி தேவரோட திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் நந்தி தேவரும் ஐயாரப்பரும் இந்த 6 ஊருக்கும் சுற்றி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் ஏழூர் திருவிழா அப்படின்னு ஒன்று நடக்குதுங்க. மூலவருக்கு முன்னாடி இருக்க ஒரு மிக பிரம்மாண்டமான மண்டபம் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. சிற்ப வேலைப்பாடுகளுக்கு சொல்லவே தேவையில்லை. திருவையாறு நிறைய விழாக்களுக்கு பிரபலம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த தியாகராஜ கீர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்தில் நடக்குங்க. அதாவது கர்நாடக இசைக்கு மிக முக்கிய பங்கு ஆற்றிய தியாகராஜர் அப்படிங்கிறவர் சமாதி இங்கே இருக்குங்க. அவரோட நினைவு நாள் அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பஞ்சரத கீர்த்தனையை இந்தியா முழுவதும் உள்ள இசைக்கலைஞர்கள் ஒன்றா பாடுவாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் உடையது காவிரி நதி கரையோரம் அமைந்துள்ள இந்த அழகான அமைதியான ஊரில், சின்ன ஊரில் இருக்க பிரம்மாண்டமான கோயில் தாங்க இந்த ஐயாரப்பர் இல்லை பஞ்சநதீஸ்வரர் கோயில். திருவாவடுதுறை ஆதீனத்தால் பராமரிக்கப்பட்டு வருது. ரொம்ப அழகாக சுத்தமாகவே இருந்ததுங்க. நிறைய சிற்ப வேலைப்பாடுகளும் சித்திர வேலைப்பாடுகளும் நிறைந்த ஒரு கோயில் தாங்க இந்த திருவையாறு கோயில். மூலவர சன்னதி ஒட்டின மாதிரியே இடது பக்கம் ஒரு மண்டபம் இருக்கும். அழகான சித்திர வேலைப்பாடுகள் நிறையவே இருந்ததுங்க. இந்த மண்டபம் பூட்டி இருந்தது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வெளியிருந்து இந்த ஓவியங்களை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கோயிலையுமே பார்க்காத ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா 2 அடுக்கு. இந்த சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா 2 அடுக்கில் இருக்குங்க. கருவறையை சுற்றி வில்லேந்திய வேலன், காசி விசாலாட்சி, முருகர், தட்சிணாமூர்த்தி எல்லாருக்குமே தனி சன்னதியும் இருக்குங்க. கஜலட்சுமிக்கும் ஒரு அழகான கோயில் இருக்குது. இந்த கூரையை பாருங்கள். இந்த கூரை கல்லால் ஆன கூரை. ஆவுடையார் கோயிலை நினைவுபடுத்துது. சித்திரை திருவிழாவின் போது பஞ்சநதீஸ்வரரும் அறம் வளர்த்த நாயகியும் இந்த 6 ஊருக்குமே ஊர்வலமாக போயிட்டு வருவாங்க. யாருக்குமே இரவு பகல் அப்படின்னு சோர்வே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லக்கு விடிய காலையில் கிளம்பி மறுநாள் காலை வரை இந்த உற்சவ மூர்த்திகளோடு விடிய ஊர்வலம் தாங்க. வெயில் மழை அப்படின்னு எதையுமே பார்க்க மாட்டாங்க. போகும் இடத்துலெல்லாம் நிறுத்தி பல்லக்கில் உள்ள சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனைகள், நைவேத்தியங்கள், கற்பூர ஹாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு வீட்டு வாசலின் மூலிலுமே இந்த பல்லக்கு தட்டில் தேங்காய், பழங்கள், புஷ்பங்களோடு காத்திருப்பார்கள். குடங்களில் நீர் கொண்டு பல்லக்கு தூக்கி வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதம் அலம்பி வணங்குவார்கள். நம்மை தேடி பகவான் வரும்போது நாம் அவனுக்காக காத்திருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அழகான தரிசனமாக இருக்கும் இந்த விழா. திருவையாறு பார்த்திங்கன்னா இந்த ஆலய பராமரிப்பு இன்றைக்குமே தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமானதுங்க. இக்கோயிலின் சித்திரை திருவிழா 13 நாட்கள் நடைபெறும். கொடியேற்றத்துடன் துவங்கி 6 ஸ்தலங்களிலிருந்து உற்சவர்களும் வருவாங்க. திருவையாறில் சன்னதியில் மகேஸ்வர பூஜையும் நடைபெறுங்க. மூலவரை ரொம்ப திருப்தியாக பார்த்தாச்சுங்க. கோயிலையுமே ரொம்ப கூட்டமே இல்லாமல் இருந்ததால் அமைதியாக ஒரு பொறுமையாக கோயிலில் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயுமே நேரம் செலவிட்டங்க. 4 கோபுரங்கள், 4 பக்கமே தெருக்கள், 4 பக்கமே நுழைவு வாயில் இருக்குங்க. இதில் தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி ஒரு கோயிலை ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடத்த பார்க்குறது சிறப்பு. இது தெற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 ஒரு
விசேஷமான சாமி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொண்டேஸ்வரர் சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யம பயம் நீங்கள், அதாவது சின்ன வயசில் இருந்த ஒரு சிவனடியாரை யமன் கிட்டேருந்து ஆட்கொண்டதால் ஆட்கொண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இங்கே கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை காவிரி கரையில் வெள்ளம் நிறைய வந்ததால் அந்த கரையில் இருக்கவங்களுக்கு சத்தம் கேட்கணுன்றதுக்காக விநாயகர் ஓலமிட்டதால் ஓலமிட்ட விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிரம்மாண்டமான நுழைவாயில், ரொம்ப ஒரு பெரிய கோயில், சுத்தமாக அமைதியாக கூட்டமே இல்லாமல் இருந்தது நான் போயிருக்கும்போது. திருவையாறுக்கு நீங்களும் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். தஞ்சாவூரோ இல்லை கும்பகோணமோ போகும்போது அறம்பலர்த்த நாயகி அம்மனுக்கு அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சன்னதி இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி அவங்களும் இருக்காங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் தென் கைலாயம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ராஜேந்திர சோழனோட மனைவி கட்டின ஒரு கோயில் தாங்க. தெற்கு பக்கமாக இருக்கிறதால தென் கைலாயம் அப்படின்ற போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவாரம், திருவாசகம் அப்படின்றதுலேருந்து பாடல்களும் அதற்கான பொருட்களும் அழகான ஓவியங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நேரம் இருந்ததுன்னா நிறைய நேரம் இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கோயில் யானையை உள்ளே கூப்பிட்டு போனாங்க. யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவளிக்கிறாங்க. அறம் வளர்த்த நாயகி அப்படி இல்லைன்னா தர்ம சம்வர்த்தினி அவங்களுக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி பெரிய ஒரு கோயிலே இருக்குங்க. நீங்கள் ஐயாரப்பர் கோயிலில் உள்பக்கமாகவே வரலாம், இல்லை வெளியே வந்துமே இந்த அம்மனை பார்க்கலாம். இங்கே இருக்க மண்டபத்தில் இருக்க சிற்பங்கள் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ஒவ்வொரு தூண்லேயுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செலவிடலாம் போல், அவ்வளவு அழகான சிற்பங்கள். ரொம்ப இந்த கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக புதுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த அறம் வளர்த்த நாயகி கோயிலுமே. தேங்க்யூ.